ஜன்னத்தில் ஒரு தடை, ஒரு சோதனை, அங்கே ஒரு பகைவனும் இருந்தான். முழு படைப்பினங்களில் முதல் பொய் அங்கேயே சொல்லப்பட்டது. அது பொய் மட்டுமல்ல, சத்தியம் செய்து அலங்கரிக்கப்பட்ட ஏமாற்றம். அந்த பொய்யின் முதல்வன் இப்லீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த பகுதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பு, அறிவு, மலக்குகளின் வினா, கட்டளையிடப்பட்ட சுஜூது, இப்லீஸின் மறுப்பு ஆகியவற்றை பார்த்தோம். இன்று ஜன்னத்தில் ஆரம்பமான முதல் சோதனைக்குள் நுழைகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விலா எலும்பிலிருந்து அவரது துணைவியை படைத்தான். பின்னர் அவர்களின் வாழ்வின் முதல் கட்டளை வந்தது. ஆதமே, நீரும் உன் துணைவியும் சுவனத்தில் தங்குங்கள், விரும்பிய இடத்திலிருந்து உண்ணுங்கள், ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். ஜன்னத்தில் அனைத்தும் அனுமதி, குறைபாடற்ற வாழ்வு, அமைதி, அருள். ஒரே ஒரு தடை மட்டுமே, ஏனெனில் கட்டளை உள்ள இடத்தில் கீழ்ப்படிதலின் சோதனையும் இருக்கும். அந்த சோதனை கிசுகிசுப்பாக வந்தது. ஷைத்தான் தவறான எண்ணங்களை ஊசலாடச் செய்தான். நித்திய வாழ்வின் மரத்தையும் அழியாத ஆட்சியையும் உமக்கு அறிவிக்கட்டுமா என்று ஏமாற்றினான். மேலும் சத்தியம் செய்து, நான் உங்களுக்கு நல்லாசிரியர்களில் ஒருவன் என்றான். பின்னர் அவ்விருவரும் அதிலிருந்து உண்டனர். உடனே அதன் விளைவு வெளிப்பட்டது. அவர்களுடைய மறைவிடங்கள் அவர்களுக்கு வெளிப்பட்டன. சுவர்க்கத்தின் இலைகளை தங்கள் மீது போர்த்தத் தொடங்கினர். கட்டளை மீறல் விளைவில்லாமல் இருப்பதில்லை. பின்னர் இறை நினைவூட்டல் வந்தது. நாம் உங்களை அந்த மரத்தை விட்டும் தடுக்கவில்லையா? ஷைத்தான் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் என்று கூறவில்லையா? இது கேள்வி மட்டுமல்ல, தவறுக்கு பின்பும் வழிகாட்டும் கருணை. மனித வரலாற்றின் முதல் தவறோடு தௌபாவின் வாசலும் திறந்தது. அவ்விருவரும் கூறினர், எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். இங்கே ஒரு மகத்தான பாடம் உள்ளது. தவறு மனிதனிடம் நிகழலாம், ஆனால் அல்லாஹுவை நோக்கி மீள்வதே முஃமினின் வழி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரிவாயா ப்ராஜெக்ட், நபிமார்களின் வரலாற்று தொடரின் அடுத்த கட்டம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு பார்ட் 3 தொடர்கிறது. பூமிக்கான இரக்கம், மனித குலத்தின் புதிய தொடக்கம். அதை தவறவிடாமல் தொடர இணைந்திருங்கள்.